புதிய துணைநிலை ஆளுநராக பதவியேற்றுள்ள கைலாஷ்நாதன் அரசியல் சாசனத்திற்குட்பட்டு செயல்பட்டால் அவரோடு இணைந்து செயல்படுவோம் என்று புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி ஆளுநர் மாளிகையில் இன்று மாலை நடைபெற்ற நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தேநீர் விருந்து அளித்தார். அதில் முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். அனைத்து விருந்தினரையும் துணைநிலை ஆளுநர் நேரடியாக சந்தித்து சுதந்திர தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். எதிர்க்கட்சியினரை சந்தித்த போது அவர்கள் துணைநிலை ஆளுநருக்கு பூங்கொத்து மற்றும் சால்வை அணிவித்து சுதந்திர தின மற்றும் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த நாராயணசாமி, துணைநிலை ஆளுநர் விதிகளுக்குட்பட்டு செயல்படவில்லை என்றால் நிச்சயம் எதிர்ப்பு தெரிவிப்போம் என்று கூறினார். அவர் இப்பொழுது தான் வந்திருக்கிறார். அவர் நிர்வாக ரீதியாக விதிமுறைகளுக்கு உட்பட்டு அரசியல் சாசனத்துக்கு உட்பட்டு செயல்பட்டால் அதை வரவேற்போம். அவர் கட்சி சார்பாகவோ அல்லது ஒருதலை பட்சமாக செயல்பட்டால் கண்டிப்பாக அவரையும் எதிர்ப்போம்.